வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை நியூஸ் தமிழ் தேர்தல் குழு பயணம் மேற்கொண்டு இந்த வாகனத்தின் மூலமாக செய்திக்குழு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனை என்ன, ஒவ்வொரு மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது, குறிப்பாக அடித்தட்டு மக்கள் ஆட்சியாளர்களிடமிருந்து என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள், தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலை எப்படி இருக்கின்றது உள்ளிட்ட பல விஷயங்களை கள யதார்த்தம் என்ன என்பதை பிரதிபலிப்பதற்காக நியூஸ் தமிழின் தேர்தல் குழு பயணிக்கிறது. இதுல நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் குறிப்பாக இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்கின்றது, ஆட்சியாளர்களிடமிருந்து தமிழக அரசாங்கத்திடமிருந்து மாணவர்கள் இளைய தலைமுறையினர் எதிர்பார்ப்பது என்ன, என்ன மாதிரியான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட இளைய தலைமுறை ஏனென்றால் அவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பதனால அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்ள நாம் இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரை அழைத்து அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை நாம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல உங்க கல்லூரியில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ஏரியால மிக சிறந்த கல்லூரி உங்க கல்லூரி அப்படிங்கறதுனால உங்க கல்லூரியை நம்ம தேர்வு செஞ்சு இப்ப உங்க கல்லூரியில வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் செய்தி சேனல் இந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் போய் முடியும் பொழுது ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை இந்த நியூஸ் தமிழ் சேனல் உருவாக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 2021 ஆரம்பித்த இந்த செய்தி சேனல் இப்போ 2026 அடியெடுத்து வைக்குது. முதல் முறையாக அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அவங்க வந்து இந்த 4 வருஷத்துல அந்த டிஆர்பி ரேட்டிங்ன்றதுல நியூஸ் சேனல்ல நம்பர் 1ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த தேர்தல் விழிப்புணர்வு பயணத்துல நார்த்ல ஆரம்பிச்சு சவுத்ல முடிக்க போறாங்க. நார்த்ல முதல் கல்லூரியா நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணுங்க. நம்ம கல்லூரி மாணவர்கள் படிப்புல மட்டும் இல்ல சமுதாய மாற்றத்திலையும் முதல்ல இருப்போம் அப்படின்றத நிரூபிங்க. நன்றி. நன்றி சார். தொடக்கமே வந்து ரொம்ப அழகா சூப்பரா வாழ்த்தி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை ஸ்ரீதேவி கல்லூரி பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு கல்வி கண் திறக்கக்கூடிய கல்லூரியா இங்க இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஏழை மாணவர்களை நீங்க நிறைய படிக்க வைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லபடியா சூப்பரா பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள்.